எதிர்பார்ப்பு தான். விஜய் இப்ப நான் நேத்து ஜெயா டிவில இருந்து சில நிருபர்களோட, இன்னும் ஒரு சில டிவி சேனல்ல இருந்து நெறைய பேரோட பேசியிருக்கிற டைம்ல அவங்க சொன்னாங்க என்னன்னா, இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து தன்னுடைய வெற்றி மாரி இங்க பார்க்கப்படுது. ஒவ்வொரு வீட்லயும் பட்டாசு கொளுத்தப்படுகிறது. ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஸ்வீட் கொடுக்கப்படுது. விஜய் அப்படிங்கிறது எங்க வீட்டு பிள்ளைன்ற மாரி பார்க்குறாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? சினிமாக்காரங்க தான். சினிமாவுக்கு பின்னாடி தமிழகம் வந்து போயிட்டுன்னு சொல்றீங்களே. ஏன் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பண்ணும்பொழுது, எம்ஜிஆர் மட்டும் என்னவா? எம்ஜிஆர் வந்து படம் நடிச்சு தானே வந்தாரு. அவர் மக்களுக்கு வந்து நன்மை செய்யலையா? அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இதுக்கு இடையில என்னன்னா, சரி விஜய், விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாக்காரன் பின்னாடியே நீங்க போறீங்களேன்னா, இத்தனை நடிகர்கள் வந்தாங்களே, கமல்ஹாசன் வந்தாரே, சரத்குமார் வந்தாரே, வேற குஷ்பு வந்தாங்களே, சுந்தர் சி வந்தாங்களே, எத்தனையோ பேர் வந்து பிஜேபிலயும், அந்த கட்சியிலயும், இந்த கட்சியிலயும், தனி கட்சியிலயும் அமைச்சு வந்து இருந்தாங்களே. எல்லாராலையும் விஜய் மாரி வெற்றி பெற முடிஞ்சுதா? இங்க சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அல்ல. விஜயினுடைய சில கொள்கைகள், விஜய் செய்த சேவைகள், விஜய் வந்து தன்னுடைய அரசியல் அதாவது விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக அந்த நேரத்துல இருந்தே 25 வருஷத்துக்கு முன்பாக இருந்தே அரசியலுக்கு அப்பால இருந்து பல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதனால விஜய் மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. விஜய் முன்ன மாதிரி ஒரு யங்கான ஒரு ஸ்டார் இப்ப கிடையாது. இப்ப அவருக்கு 53 வயசாகுது. சோ அவருக்குன்னு ஒரு தலைமைத்துவம், ஒரு லீடர்ஷிப் வந்து ஒட்டோவா வந்துருச்சு. இன்னைக்கு விஜய வந்து வேறொரு கண்ணோட்டத்துல ஒரு நடிகனாக பார்க்கறதை விட ஒரு லீடரா வந்து பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது நான் வந்து ஒருத்தருடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்கேன். சோ நான் லாஸ்டா கேக்குற கேள்வி என்னன்னா, ஓகே வந்துட்டாரு, முதல்வராகவும் பதவி ஏற்க போகிறாரு. என்ன மாதிரியான ஆட்சி அமைய போகுதுன்னு நமக்கு தெரியாது. பட் யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், அதுக்கு என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.